முருகர் கையில் வேல் வந்த கதை தெரியுமா உங்களுக்கு? சூரபத்மன் என்ற அரக்கன் ரொம்பவே அட்டூழியம் பண்ணிட்டு வந்தார். ஆமாங்க, தேவர்களையும் அசுரர்கள் ரொம்பவே கொடுமைப்படுத்த ஆரம்பித்தாங்க. முனிவர்கள்னு பார்க்காம, மக்கள்னு பார்க்காம ரொம்பவே கொடுமைப்படுத்திட்டு வந்தாங்க. அப்போ முருகர் சூரபத்மனை வதம் செய்ய புறப்பட்டார். அப்போது பார்வதி தேவி முருகன் கையில் இந்த சக்தி வேலை தந்தாங்க. இந்த வேலை கொண்டு முருகர் சூரபத்மனை எதிர்த்து போர் புரிய ஆரம்பித்தார். வெற்றி முருகருக்கே கிடைச்சது. தொடர்ந்து அரக்கர்கள் வந்துக்கிட்டே இருந்த போதும் பார்வதி தேவி தந்த இந்த சக்தி வேலை கொண்டு அசுரர்களை துவம்சம் செய்தார். அதன் பிறகு சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு சூரனை இரண்டாக பிளந்த முருகர் ஒரு பாகத்தை மயிலாகவும் மற்றொரு பாகத்தை சேவலாகவும் மாற்றி அருள் புரிந்தார். இதுதாங்க முருகர் கையில் வேல் வந்த கதை. மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி.